மகாராஜாவை பாம்பு வச்சு கொல்ல நினைச்சது கண்டிப்பா கை காலோட திட்டமா தான் இருக்கும். இப்ப அவனோட அடுத்த ஆட்டம் என்னவா இருக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சாகணும். நீ கொஞ்சம் அசஞ்சனா கூட அப்புறம் இந்த கத்தி உன் உடம்ப கிழிச்சிட்டு உள்ள போயிடும். நீ உண்மைய சொல்லு, எதுக்காக இங்க வந்த? அது வந்து நான் வந்து நீ என்ன முட்டாளா? நான் சொல்லிட்டே இருக்க. ஆமா, இல்ல 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 அது வந்து மகா மந்திரியார பார்க்க வந்தேனா. அவருக்கு நான் குரல் கொடுத்தேன், ஆனா பதில் கிடைக்கலன்றதுனால அது அவரு உள்ள இருக்காரா இல்லையான்னு பார்க்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, திரும்ப இப்படி ஒரு தப்பா பண்ண மாட்டேன். ஐயோ, இது நீதானா? நான் தான். அது சரி, என் அப்பாவோட அறைக்கு சோதனையிட வந்திருக்கியா? ஒரு வேலை பண்ணலாம். இவன் மூலமா அந்த கை கால எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கலாம். அமரப்பள்ளி, நான் உன்னோட அப்பா கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அதனால நான் அவரை உடனே சந்திச்சாகணுமே. எங்க அவரு? தெரியாது. சரி, தினமும் ராத்திரி அவரு எங்க போவாருனாவது உனக்கு தெரியுமா? எங்க அப்பா அவர் இந்த ராஜ்யத்தின் சேவகர்னு சொல்லுவாரு. சேவகன்னு வரும்போது பகல் என்ன ராத்திரி என்ன, அதனால ராஜ்யத்துக்கும் மக்களுக்கும் சேவை பண்ணதான் எங்கேயாவது போயிருப்பாரு. எந்த அப்பாவை இவ தெய்வம் நினைக்கிறாளோ அவன் ஒரு ராட்சசன்னு பாவம் இவளுக்கு எங்க தெரிஞ்சிருக்க போகுது. யாரை இவ தேச பக்தன் நினைக்கிறானோ அவன் ஒரு தேச துரோகி. பாஸ்கர், என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுல்ல, அது வந்து என்னன்னா, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஒரு மகான். ஆமாமா, அது உண்மைதான். இன்னொரு மனுஷனும் இருக்காரு, ஒரு மிகப்பெரிய மகான். நேர்மையானவரு, உண்மையானவரு, அப்படியே உன்ன மாதிரியே. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, இந்த விஷயம் தான் எனக்கு என்னன்னு புரியவே மாட்டேங்குது. யார நீ கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவருக்காக நீ உணவு சமைக்கிற, ஆனா சாப்பிட்டு பார்க்க சொல்லி எனக்கு தர. அவர் ஒரு நல்லவர், வல்லவர், பெரிய மகான். ஆனா உதாரணத்துக்கு என்ன காட்டுற? ஏன்? அட, நான் என்ன பண்றது? என்னோட வருங்கால கணவர் அப்படியே உன்ன மாதிரியே இருக்காரு. ஐயோ, என்ன மாதிரியா? ஏதோ தப்பா இருக்கே. நான் உடனே என்ன மாதிரி இருக்கிற அவரை நான் சந்திச்சாகணும். யார நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறியோ நான் அவரை பார்க்கணும். ரொம்ப அன்பானவர், அப்படியே உன்ன மாதிரியே, அப்படியே ஈர்க்கக்கூடியவர், அதுவும் உன்ன மாதிரி. இப்ப நான் அவரை பார்த்தே ஆகணும். பாரு, இதுக்கு மேல காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா நீ அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வை, சரியா? நான் இப்ப கிளம்புறேன். இப்ப எப்படி உன்னையே உனக்கு அறிமுகப்படுத்த முடியும்? சரியான முட்டாள். அக்கா, எப்படி இருக்கு சாருலதா? இப்போதைக்கு நல்லா இருக்க. இதுக்கப்புறம் எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நொடியும் என்ன ஒரு முட்டாள்னு நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். அந்த கை காலாவை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா மகாராஜா முன்னாடி அந்த கை காலாவுடைய உண்மையான முகம் வெளியே வர வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டில தான் இருந்தாகணும். நீ அங்க இருந்தபடியே அந்த கை காலாவை அழிக்கிறதுக்கான எல்லா தகவல்களையும் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நீ வழங்கியே ஆகணும். இதுக்கு முன்னாடி
அந்த போலி தங்கத்தை பத்தி நீ சாரதா கிட்ட சொன்னியே அதே மாதிரி. உங்களோட நகையை பத்தின கவலை எல்லாம் விட்டுடுங்க. உங்களோட போலி நகையெல்லாம் யாரும் திருட மாட்டாங்க. போலியா? என்னோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. நீங்களே நேரடியா பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கை காலாவை பத்தின உண்மையை சொல்லிட்டா என்ன? ஏன்னா அவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஒருவேளை கை காலாவை பத்தி நான் அவர்கிட்ட போய் சொன்னேன்னா நானும் அவருடைய கூட்டாளிதான்றது அவருக்கு ஒரே நொடியில தெரிய வந்துடும். அதனால நாம அந்த கை காலாவை எப்படியாவது அழிச்சாகணும். அதுக்கப்புறமா பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் நாம அழிக்க வேண்டியதா இருக்கும். ஞாபகம் இருக்கட்டும், பண்டிதர் ராமகிருஷ்ணரும் நம்மளுடைய எதிரி தான். இப்ப நீ என்ன பண்ணணுன்றத கவனமா கேளு. நாம ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடி ஆகணும். அதாவது நம்மோட ஆட்டம் முடியும் போது அந்த கை காலா நிச்சயம் அழிஞ்சிருக்கணும். எனக்கு காதல் வந்துருச்சு. என்ன? நான் அவர் முன்னாடி என்னோட காதலை வெளிப்படுத்த விரும்புறேன். ஒரு இளைஞனுடைய மனசை நெருங்கணும்னா அவனுடைய வயிற்று மூலமா தான் நெருங்க முடியும். அதனால நீ சுவையான உணவுகளை சமைச்சு அந்த பையனுக்கு கொடு. அவன் மனசை நீ கண்டிப்பா வென்றலாம். பாஸ்கர், இது உனக்கு ரொம்ப பிடிச்ச காய் இல்ல? இத விசேஷமா நானே என்னோட கையால பண்ணிருக்கேன். ஆமா, என்னோட வருங்கால கணவர் அப்படியே உன்ன மாதிரி தானே இருப்பாரு. அட கடவுளே, ஒருவேளை உண்மையாவே அமரப்பள்ளி என்ன கணவனை அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானா அந்த கை கால என்ன கொன்னுடுவானே. அட, என்னாச்சு? ரொம்ப நேரமா பாக்குற, ஏதோ சிந்தனையிலேயே இருக்க. இல்ல சாரதாமா, ஒண்ணு இல்ல. அட இங்க இந்த வெங்காயம், முள்ளங்கி, வெள்ளரிக்காலாம் எங்க? ஐயோ, சாருலதா எங்க இருக்க? இங்க இருக்க. நான் சாப்பாடு பரிமாறும் போது காய்கறி எல்லாம் தர சொன்னனே, எங்க அது? இதோ இருக்கு பாருங்க. இதோ. இப்படியா? வெட்டாமலா? ஆனா அம்மா, இதை வெட்டி கொண்டு வரணும்னு நீங்க என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே. சாப்பிடும்போது இத கொண்டு வான்னு சொன்னீங்க, நானும் கொண்டு வந்துட்டேன். ஆஹா, இத இப்படியே எப்படி சாப்பிட முடியும் சொல்லு? போ, சீக்கிரமா போய் வெட்டி கொண்டு வா. சீக்கிரமா வா. ஆமா. ம். இப்ப இத எவ்வளவு சீக்கிரமா வெட்டுறேன்னு பாருங்க. ஏய், இத வெட்டிட்டேன். இவ்வளவு வேகமா எப்படி வெட்டின? இந்த கத்தியாலதான். இது எவ்வளவு கூர்மையா இருக்குன்னு பாருங்க. விஜயநகரத்துடைய ராஜமுத்திரையா? இந்த கத்தி உனக்கு எப்படி கிடைச்சது? இது விஜயநகரத்தோட வீரர்கள் கிட்ட தான் இருக்கும், சாதாரணவங்க கிட்ட இருக்காதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கத்தி அந்த பழைய கோயிலுக்கு பக்கத்துல கீழே கிடைச்சது. அத நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கீழே இருந்ததா? அங்க சில பேரு பெரிய பெரிய பெட்டிகளை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த ஒரு பெட்டியில இருந்து இது விழுந்துடுச்சு. நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இது ரொம்ப கூர்மையா இருக்குல்ல? அது சரி. அப்படின்னா விஜயநகரத்தோட ராஜ முத்திரைகள் பதிச்ச ஆயுதங்களை எல்லாம் பெரிய பெட்டிகள்ல அடைச்சி பழைய கோயில் வழியா கொண்டு போயிட்டு இருக்காங்களா? அப்படின்னா விஜயநகரத்தோட ஆயுத கிடங்குல இருந்து தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பா அந்த கைகாலாவுடைய வேலையா தான் இருக்கணும். கைகாலாவுடைய உண்மையான ரூபத்தை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. அக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்களோ நான் அதை அப்படியே செஞ்சுட்டேன். இப்ப அந்த கைகாலாவால தப்பிக்கவே முடியாது. ஆனா அவனுடைய உண்மையான ரூபத்தை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வரது? ஏதாவது திட்டத்தை யோசிச்சாகணும். ஆனா அது என்ன? उपाध्याया दशांचार्य आचार्य नाम सतंग पिता सहस्त्रम त्रुपित्रणम माता गौरविना त्रिच्यत्रे. இதுக்கு அர்த்தம் ஒரு குரு 10 குருக்கு சமமானவங்களா இருப்பாங்க. ஒரு தந்தை 100 குருக்களுக்கு சமமானவராய் இருப்பாரு. அப்புறம் ஒரு தாய் 1000 குருக்களுக்கு சமமானவங்களா இருப்பாங்க. அம்மா
உங்களுக்கு என்னாச்சு பிரளயங்கர் அவர்களே? அம்மாவோட நினைவுகள் கண்கள்ல கண்ணீரை நிரப்புது. இன்னைக்கு என் அம்மாவோட நினைவு நாள். அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு நான் 10 பிராமணர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இந்த சங்கிலிகள், இங்க பாருங்க, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க என்ன இங்கிருந்து விடுவிச்சீங்கன்னா என் அம்மாவோட இந்த நினைவு நாளை முன்னிட்டு நான் பிராமணர்களுக்கு உணவு வழங்கிட்டு சீக்கிரமே திரும்ப வந்துடுவேன். ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் கண்டிப்பா நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். இல்ல என்னால அப்படி பண்ண முடியாது. நான் மட்டும் அப்படி பண்ணனா மந்திரியார் என்ன கொன்னுடுவார் தெரியுமா? ஆனா ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட உங்க அம்மாவை காட்டி சிகிச்சை வழங்கினா அவங்க உயிரை காப்பாத்திட முடியும். உங்களுக்கு எப்படி என்னோட அம்மாவை பத்தி தெரிய வந்தது? அதை விட்டு தள்ளுங்க. நான் மட்டும் இப்போ என் அம்மாவோட நினைவு நாளை முன்னிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தேன்னா திரும்ப வரும்போது உங்க அம்மா கிட்ட 100 தங்க நாணயங்களை நான் கொடுத்துட்டு வருவேன். அதை வச்சு உங்களுக்கு நல்ல சிகிச்சை வழங்க முடியும். என்ன இருந்தாலும் உங்களோட அம்மாவும் என்னோட அம்மா மாதிரி தான். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் ஏமாத்தலாம் மாட்டேன். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இங்கிருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. நீங்க என்ன முயற்சி வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நான் கண்டிப்பா இங்கிருந்து வெளியே போயே தீருவேன். அப்படி நான் எப்ப இங்கிருந்து வெளியே போறேனோ அப்போ நான் முதல்ல கொல்ல போற அந்த நபர் இந்த விஜயநகரத்தோட எதிரியா தான் இருக்கும். அவன் இங்க இருக்கிற மக்களுக்கு எப்பவுமே அக்கிரமம் பண்ணவனாதான் இருப்பான். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீ ஒருவேளை திருந்திட்டா உன்னை என் கூடவே வச்சுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ இன்னும் ஆபத்தானவனாதான் ஆகிட்டு இருக்க. மக்களுக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை சம்ஹாரம் பண்றவன் ஆபத்தானவன் ஆயிட்டானா? எதுக்காக நான் கெட்டவன் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நீங்க நிரூபிக்க முயற்சிக்கிறீங்க? இருக்கிறதுலயே மோசமான நபர்னா அது நீங்க தான். நீங்க உங்களுடைய மகனுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி கெட்டவங்களை அழிக்கிறது தான் இந்த உலகத்துக்கு செய்யற மிகப்பெரிய நல்லது. என்ன அழிக்கணும்னு இங்க யார் ஆசைப்பட்டாலும் அவங்களே அழிஞ்சிருவாங்க. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அப்புறம் நீ இவனோட பேச்சுல மயங்கி இவனை நீ விடுவிக்கணும்னு நினைச்சா கூட இந்த உலகத்துல இருந்தே உன்னை நான் அனுப்பி வச்சிருவேன். ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிற அந்த கிடங்க வீரர்கள் மூலமா தாக்கறதுக்கு எந்த திட்டத்தை போட்டு மகாராஜா கிட்ட இருந்து அனுமதியை பெறுறது? ஏன்னா அப்படி பண்ணதான் கைகாலவை பத்தின உண்மையை வெளியில கொண்டு வர முடியும். இதோ என்னாச்சு பாரு. இந்த கத்தி எவ்வளவு கூர்மையா இருக்கு பாத்தியா? பழத்தை வெட்டலான்னு பார்த்தா அதை வெட்ட முடியல. கத்தியே உடைஞ்சு போச்சு. மகாராஜா, இன்னில இருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஷாமுடைய வீட்டுல திருடு போனதுக்கு யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாச்சு. யார் அந்த குற்றவாளி? மகாராஜா, குற்றவாளி உங்க முன்னாடியே தான் நிக்கிறாரு. இந்த காவலர்.
பாத்தீங்களா மகாராஜா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் பாவம் அந்த காவலர் திருடிட்டாருன்னு பழி போட்டுட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், காவலர்கள்ங்கிறவங்க திருடர்களை பிடிக்கிறதுக்காக தான் இருப்பாங்கன்னு. குருவே, நீங்க சொல்றது சரிதான். காவலர்கள்ன்றவங்க திருடங்களை பிடிக்கிறதுக்காக தான் இருப்பாங்க. ஆனா இந்த காவலரே என்கிட்ட சொல்லியிருக்காரே, இவரு சோமுவோட வீட்டுக்குள்ள அந்த திருடன் போறத பாத்திருக்காரு, பிடிக்கவும் முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா இவரால பிடிக்க முடியல. சரிதானே? ஆனா இதன் மூலமா இவர்தான் குற்றவாளிங்கிறது எப்படி நிரூபணமாகுது பண்டிதர் ராமகிருஷ்ணரே? சொல்லுங்க. ஆமா மகாராஜா, ராமகிருஷ்ணருக்கு முழு விவரமும் தெரியாது. மகாராஜா, நான் திருடனை பார்த்தேன், தடுக்க முயற்சி பண்ணேன், அவங்கிட்ட என்னுடைய கத்தியை காட்டி மிரட்டவும் செஞ்சேன். ஆனா மகாராஜா, அவன் சிரிச்சுட்டே போயிட்டான். அத பாக்குறதுக்கு என்னமோ என்னுடைய கத்தியால அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதுக்கு அர்த்தம் மகாராஜா, நான் என் வாளை வீசி அவனை தாக்க முயன்றப்போ அவனுக்கு அடி எதுவுமே படல. அப்புறம் மகாராஜா, அவன் திருடிட்டும் போயிட்டான். அடடடா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா மகாராஜா, அதுலயும் நான் ஒரு புது கத்தி வாங்கியிருந்தேன். அந்த கத்தியை வித்தவன் என்கிட்ட அது ரொம்ப கூர்மையானதா இருக்கும்னு சொன்னான். ஆனா மகாராஜா, அது கூர்மையே இல்லாம இருந்தது. அப்படின்னு உன்னோட தப்பு இதுல எதுவும் இல்ல மகாராஜா. குற்றவாளி அந்த வியாபாரி தான். இவருக்கு அந்த கூர்மை இல்லாத கத்தியை வித்தவரு. நீங்க இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரமா நீங்க இவர குற்றவாளின்னு சொன்னீங்க, அடுத்து அந்த கத்திய வித்தவன் தான் குற்றவாளின்னு சொல்றீங்க. மகாராஜா, அரசவையில இன்னும் பல முக்கியமான வழக்குகளும் இருக்கு. அதுல நாம கவனம் செலுத்தணும். கேட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மந்திரியார் அவர்களே, நீங்க அமைதியா இருங்க. முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு நாம பாப்போம், அதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது இது வெறும் ஒரே ஒரு கூர்மை இல்லாத கத்தியை பத்தி இல்ல மகாராஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மொத்த படைக்கும் ஒருவேளை கூர்மை இல்லாத ஆயுதங்கள் கிடைச்சா, அப்புறம் எதிரிகள் எப்ப வேணாலும் விஜயநகரத்தை தாக்கலாம். அப்ப நம்மளுடைய வீரர்களாலையும் அவங்க ஆயுதங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்ப நம்மளோட வீரர்களுக்கு இந்த கூர்மை இல்லாத கத்திக்கு எங்கிருந்து சம்பந்தம் வந்தது? மகாமந்திரியாரே, ஒரு வீரனுக்கு கூர்மை இல்லாத கத்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா மொத்த படைக்கும் கிடைக்க கூடாதா? அதனால மகாராஜா, நம்ம ரொம்ப சீக்கிரமா யார் இந்த கூர்மை இல்லாத கத்திய இவருக்கு வித்தாங்களோ அந்த வியாபாரியை நம்ம பிடிச்சாகணும். அப்ப சொல்லு, உனக்கு இந்த கத்தியை வித்தது யாரு? மகாராஜா, நான் அந்த கத்திய அந்த பழைய கிடங்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க ஒரு ஆள் இருக்கான், அவங்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அப்புறம் மகாராஜா, அவன் கண்டிப்பா அவனுடைய கூர்மை இல்லாத போலி ஆயுதங்களை அந்த கிடங்குல தான் வச்சிருக்கணும். சீக்கிரம் ஆகட்டும். எல்லா ஆயுதங்களையும் சீக்கிரம் எண்ணி எடுத்து வைங்க. அரசாங்க ஆயுத கிடங்குல இருந்து இன்னும் நிறைய ஆயுதங்கள் வர வேண்டியது இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கவனமா கேளுங்க, இந்த ஆயுதங்கள்ல இருக்கிற விஜயநகரத்தோட சின்னங்களை அழிச்சிடுங்க. இத மத்த ராஜ்யங்களுக்கு விற்கணும். விஜயநகரத்தோட ஆயுதங்களை மத்த ராஜ்யங்களுக்கு விற்க போறாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பொய்யான திருட்டு வழக்க சபைக்கு கொண்டு வரணுமா? ஆமா ராமசுகன், இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நீ அரசவைக்கு வந்தாகணும். இது விஜயநகரத்தின் கௌரவம் மற்றும் பாதுகாப்பை பத்தின விஷயம்ன்றத புரிஞ்சுக்கோ. மகாராஜா, நம்ம வீரர்களோட போய் அந்த கிடங்க சோதனையிட்டு பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். அப்பதான் யார் அந்த போலி ஆயுதங்களை விற்கிறாங்களோ அந்த நபரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மற்றும் விஜயநகரத்துல இந்த மாதிரி வியாபாரம் பண்ற அந்த தேச துரோகியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மகாராஜா, விஜயநகரத்துல இருக்கிற ஒவ்வொரு மூளை எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆயுத கிடங்கு எங்கேயுமே இல்ல. எனக்கு என்னமோ கடுமையான தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த காவலன் அவனுக்கு தோன்ற கதைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. மகாராஜா, நீங்க இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. நீங்க நேரம் எடுத்துக்கிட்டு இத பத்தி கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. நீங்க முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க. தண்ணியா? தண்ணி கொண்டு வாங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க. நன்றி மகாராணி, நன்றி. என்ன இருந்தாலும் மகாராஜா, அனுமதி வழங்குறதுல எந்த பாதிப்பும் இல்லைல்ல? நான் இத பத்தி நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் இதுல எடுத்திருக்க முடிவு என்னன்னா, அனுமதி வழங்குறதுல எந்த நஷ்டமும் இல்ல. அப்படி அந்த பழைய கோவிலுக்கு அக்கம் பக்கத்துல ஏதாவது கிடங்கு இருக்குதுன்னா, அங்க இப்படி வியாபாரம் நடந்ததுன்னா, அங்க நாம கண்டிப்பா சோதனை நடத்தி ஆகணும். நன்றி மகாராஜா. மகாராஜா, எனக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்கு. நம்மளுடைய படையோட நீங்களும் மகாமந்திரியாரும் வரணும்னு விரும்புறேன். இப்படி ஒரு சாதாரணமான விஷயத்துக்காக மகாராஜாவை தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம நான் மகாராஜாவோட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆலோசிக்க வேண்டியதும் இருக்கு. மந்திரியாரே, நீங்க சொல்றதுதான் ரொம்ப சரி. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க ராஜகுரு தத்தாச்சாரியார் மற்றும் சில வீரர்களோட அந்த இடத்துக்கு போங்க. நானா மகாராஜா? ஆமா, நீங்க தான் தத்தாச்சாரியாரே. மந்திரியாரே, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன படையை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. கண்டிப்பா மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க புத்திக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா எங்கேயும் புல்லுமையதான் போயிருக்கணும். வெறும் ஒரே ஒரு கத்தி கூர்மையா இல்லங்கிறதுக்காக நீங்க மொத்த கிடங்கையும் சோதிச்சு பார்க்கணும்னு சொல்றீங்களே, ஏன்? இவருக்கு உங்க நேரத்தை வீணாக்குறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? நேரம் வீணானா வீணாகட்டும் மகாமந்திரியாரே. ஆனா ராஜ்யத்தின் பாதுகாப்புல குறை இருக்க கூடாதுல்ல? மற்றும் இந்த தடவை பிரச்சனை நம்ம ராஜ்யத்தின் பாதுகாப்பை பத்தினது. அதனால இந்த விஷயத்துல நான் வேறு வரைக்கும் போகாம விட மாட்டேன். இனி எந்த தேச துரோகியாலையும் விஜயநகரத்துக்கு துரோகம் பண்ண முடியாது. வாங்க குருவே, போலாம். வாங்க வாங்க வீரர்களை, சீக்கிரம் வாங்க. நிக்காம வந்துகிட்டே இருங்க. யாரும் பயப்பட வேண்டாம். நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொடக்கூட நான் விட மாட்டேன். வாங்க வாங்க, எல்லாரையும் பின்னாடி வந்துகிட்டே இருங்க. வாங்க, வந்துகிட்டே இருங்க. ஆஹா குருவே, எவ்வளவு பெரிய மகான் நீங்க. ஆமா, அது உண்மைதானே. நீங்க இவ்ளோ தைரியமானவர்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. நீங்களே தலைமை தாங்கி படையை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கையை தரீங்க. அந்த கிடங்குக்குள்ள இருந்து அவங்க நம்ம மேல தாக்குதல் தொடுக்கலான்றத தெரிஞ்சும் உங்களுக்கு பயமாவே இல்லையா? அந்த முதல் தாக்குதலை நீங்களே எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? ஓஹோ, ஆஹா, வாழ்க வாழ்க. சொல்லுங்க ராஜகுரு தத்தாச்சாரியரே, சொல்லுங்க ராஜகுரு தத்தாச்சாரியரே, ராஜகுரு தத்தாச்சாரியரே. குரு வாங்க, வழி காட்டுங்க. போங்க. போங்க போங்க. இல்ல நீங்க போங்க. வாங்க வாங்க குருவே, போலாம். போங்க போங்க, போய்கிட்டே இருங்க, நிக்காதீங்க. முன்னேறி போய்கிட்டே இருங்க. முன்னேறி போங்க. அப்படியே போய்கிட்டே இருங்க. பயப்படாம போங்க. நான் உங்க பின்னாடி தான் வரேன். அதனால பின்னாடி இருந்து யாராலையும் உங்களை தாக்க முடியாது. முன்னேறி போங்க. நான் உங்க பின்னாடியே தான் வரேன். நான் வந்துகிட்டு இருக்கேன். போய்கிட்டே இருங்க. மகனே சுவாமி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? திராட்சை சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க? அப்பா, ராணியம்மா உங்களுக்கு எப்பவும் இப்படிதான் திராட்சை வழங்குவாங்க, நான் பார்த்திருக்கேன். அதனால நானும் இதே மாதிரி திராட்சையை சாப்பிட்டு பார்க்கலான்னு நினைச்சேன்.
கண்டிப்பா இப்படி உட்காந்து திராட்சையை சாப்பிட்டோம்னா அதோட சுவை இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா முன்னாடி எவ்வளவு இனிமையா இருந்ததோ அதே அளவுக்கு தான் இருக்கு. இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல மகாராஜா. நாம எல்லாரும் கவலைப்பட வேண்டிய நேரம். ஒளிஞ்சுக்கோங்க குருவே, ஒளிஞ்சுக்கோங்க. போங்க போங்க. அது யார்? அது எங்க இருந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க? இவன் மிகவும் திறமையான வில்வீரனா இருக்கானே, எங்க இருந்து தாக்குறானே தெரியல. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, அவனை கண்டுபிடிங்க. இல்லன்னா இப்படியே ஒளிஞ்சிருந்து அம்பு எய்துகிட்டே இருந்தானா அப்புறம் சீக்கிரம் ஒரு அம்பு என் மேல பட்டாலும் பட்டுரும், இன்னொரு அம்பு உங்க மேல பட்டாலும் படும். அப்புறம் நம்ம 2 பேரும் எங்க இருந்து தாக்குறானே தெரியலையே. அதோ இருக்கா. வீரர்களே தயாராயிருங்க. வீரர்களே அவனை பிடிங்க. அதோ பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லா வீரர்களும் பாத்தீங்களா, நான் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்து அது மூலமா விஜயநகரத்தின் இந்த எதிரிய பிடிக்க வச்சேன் பாருங்க. சரியா சொன்னீங்க குருவே, ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களால தானே இப்ப இவன் பிடிபட்டிருக்கான். நீங்க மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. வீரர்களே இவனை சபைக்கு இழுத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம், என்ன எதுக்காக தாக்குன உன்ன? ஐயோ குருவே, இப்ப இழுத்துட்டு போங்க. சுவாமி, நீ இந்த திராட்சைய வெளியில போய் சாப்பிடு. சேவகனே, இவனை வெளியில கூட்டிட்டு போ. மந்திரியார் அவர்களே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா, நீங்க இதை கேட்டா நம்ப மாட்டீங்க. ஆனா நான் இப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மகாராஜா. யாரு உங்களையும் இந்த விஜயநகரத்தை ஏமாத்தி பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களோட சேர்ந்து விஜயநகரத்தை தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு முக்கியமானவங்க. என்ன, நம்மள தாக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா? மந்திரியாரே, யார் அது? அவங்க பேரை சொல்லுங்க. யார் உங்க அரசவையின் அழகுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் மகாராஜா. நீங்க உங்க ரத்னமா நினைக்கிற உங்களோட பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். என்ன, பண்டிதர் ராமகிருஷ்ணரா? மந்திரியாரே, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்ற மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரை நம்மளுடைய உளவாளிகள் பக்கத்து ராஜ்யத்தோட அரசரை சந்திக்கிறத பார்த்திருக்காங்க. அவர் அவங்களோட சேர்ந்து விஜயநகரத்து மேல தாக்குதல் தொடுத்து சிம்மாசனத்தை அடைய திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா மந்திரியாரே, ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த தகவலை உங்களுக்கு சொன்ன அந்த உளவாளி யாருன்னு சொல்லுங்க. அவன் எப்படி அங்க போனான்? நன்றி. எந்த இடத்துல சூரியனோட ஒளி கூட நுழைய முடியாதோ அங்க என்னோட உளவாளிகள் நுழைஞ்சிருவாங்க மகாராஜா. அப்புறம் அவங்க உளவாளிகளா இருப்பாங்களாங்கிற சந்தேகம் கூட யாருக்கும் வராது. இப்போ ஒரு சேவகன் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தானே, அவன் உங்க சேவகன் இல்ல, என்னுடைய ஒரு உளவாளி தான். இப்ப ராஜ்யத்தோட பாதுகாப்பு பொறுப்பு என்னுடைய தோல்ல இருக்கிறதுனால
நான் ஒவ்வொரு இடத்துலயும் என்னுடைய உளவாளிகளை காவலுக்கு வச்சிருக்கேன். ஆனா மந்திரியாரே, இது கூட சாத்தியமா இருக்கும்ல? அதாவது பண்டித ராமகிருஷ்ணர் வேற ஏதாவது காரணத்துக்கு வேற ராஜ்யத்தோட ராஜாக்களை சந்திச்சிருக்கலாம் இல்லையா? அது நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது இவ்ளோ சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வர்றது அவ்வளோ நல்லதுக்கு இல்ல, அதுதான் சொல்றேன். முடிவுக்கு வந்துதான் ஆகணும் மகாராணி அவர்களே. ஏன்னா நான் சொன்ன விஷயத்துக்கான சாட்சி கூடிய சீக்கிரமே நம்ம முன்னாடி வந்து நிக்க போகுது. கூடிய சீக்கிரத்துல சாட்சி வரதான் போகுது, கண்டிப்பா வரப்போகுது. ஆனா அந்த சாட்சி உனக்கு எதிரா இருக்க போகுது கைகாலா. என்ன எதிர்த்து பேசுறதுக்கு இவளுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? இப்ப இவள மரண வாசலுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மகாராஜா வாழ்க. மகாராஜா, பழைய கோயிலுக்கு பக்கத்துல இருந்த கிடங்குல இருந்து ஏராளமான ஆயுதங்கள் அங்க கைப்பற்றப்பட்டிருக்கு. அங்க இருந்த ஒரு நபரையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப அவரை அரசவையில வச்சிருக்கோம். மந்திரியாரே, சபைக்கு வாங்க, போலாம் மகாராணி. மகாராஜா இங்க வந்த உடனே மகாராஜா முன்னாடி நீங்க 2 பேரும் என்ன புகழ்ந்து தள்ளுறதுல மகாராஜாவுக்கு தெரிய வரணும் இவனை நான் தான் கைது பண்ணேன்னு. புரிஞ்சிருச்சு குருஜி. புரிஞ்சதில்ல? அப்ப தள்ளி போங்க. மகாராஜா மற்றும் மகாராணி வந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார். எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா இன்னைக்கு எங்களுடைய குருஜி ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்கள் அரசவையில போற்றப்படணும். ஏன்னா இவருடைய அபரிவிதமான தைரியத்தை பயன்படுத்தி அந்த ஆயுத கடங்கு காவலனை கைது பண்ணிருக்காரு. ஆமா மகாராஜா, எங்களுடைய குருஜி இவரை கைது பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புத்திசாலித்தனத்தால மட்டும்தான். மகாராஜா, இப்ப நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றது மகாராஜா? இந்த கிடங்கின் காவலன் எங்க மேல அம்பு எழுதிக்கிட்டு இருந்தான் மகாராஜா. அம்பு மேல அம்பு எழுதிக்கிட்டு இருந்தான். ஆனா மகாராஜா அந்த அம்பு மழைக்கு நடுவுல என் உயிரை கூட பொருட்படுத்தாம முன்னேறிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இறுதியா நான் இவனை கைது பண்ணேன். என்ன பண்ணித ராமகிருஷ்ணரே, அப்படித்தானே? என்ன சிறப்பு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த ஆயுத கிடங்கு பத்தின விஷயத்தை சொல்லுங்க. மகாராஜா, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய முகத்தறிய கழட்ட போறேன். அதை கேள்விப்படும் போது இந்த மொத்த அரசவை மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரமுமே வியந்து போக போகுது. ஏன்னா யாரு விஜயநகரத்துக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய முகத்திரை தான் இன்னைக்கு அவிழ போகுது. அவங்க விஜயநகரத்துடைய ஆயுதங்களை பக்கத்து ராஜ்யங்களை விற்கிற குற்றங்களை பண்ணிருக்காங்க. மற்றும் அந்த பக்கத்து ராஜ்யங்களோட இணைஞ்சு விஜயநகரத்து மேல தாக்குதல் தொடுக்க திட்டமும் வகுத்திருக்காங்க. மகாராஜா, சொல்லப்போன முன்னாடியே என்னால அவங்கள பிடிச்சிருக்க முடியும். ஆனா நான் அதுல தோத்துட்டேன். யார் அது? அத இப்பவே தெரிஞ்சுக்கலாம் மகாராஜா. அந்த தேச துரோகியின் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை இவன் வாயால சொல்ல போறான். மகாராஜா, இது நீதிக்கு எதிரானது. அந்த கிடங்கின் காவலாளின்னு இவர் கூட்டிட்டு வந்திருக்கிற இந்த நபர் யாருடைய பேரை வேணாலும் சொல்லலாம். இவனை எப்படி நாம நம்புறது? நம்பிதான் ஆகணும் மகாமந்திரியாரே. ஏன்னா இந்த காவலன் தான் எங்களை தாக்க முயன்றான். மற்றும் இந்த காவலன் தான் விஜயநகரத்தோட முத்திரை பதிக்கப்பட்ட ஆயுதங்களோட கையும் களவுமா நாங்க பிடிச்சோம். அதாவது விஜயநகரத்தோட ஆயுத கிடங்குல இருந்து திருடப்பட்ட ஆயுதங்கள் இங்க விஜயநகரத்தை தாக்கிறதுக்காக சேகரிக்கப்பட்டுகிட்டு இருக்கிற ஆயுதங்கள். சீக்கிரம் சொல்லுங்க, யார் அந்த சதி திட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறது? அதே நபர் தான் விஜயநகரத்துடைய சிம்மாசனத்தையும் அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மகாராஜா. அந்த நபர் தான் விஜயநகரத்துக்கு வரப்போற தாக்குதலுக்கான மூலாதாரமே. இப்ப இவனே அவனுடைய வாயால அந்த நபருடைய பேரை சொல்ல போறான். ஆனா இவன் அவனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக யாரோட பேரையாவது சொல்லிட்டானா? நீங்க கவலைப்படாதீங்க மகாமந்திரியாரே, இவன் போயெல்லாம் சொல்ல மாட்டான்.
இப்ப அந்த நொடி வெகு தூரத்துல இல்ல கைகாலா. உன் கை கால்கள் சங்கிலியால கட்டப்பட்டு நீ சிறைச்சாலையில அடைஞ்சிருக்க போற. மகாராஜா, இந்த குண்டு இந்த குண்டு ஒரு சாதாரண குண்டு இல்ல. இந்த குண்டுல 10 கருநாகங்களுடைய விஷயம் கலந்து இருக்கு. ஒருத்தங்க இத சாப்பிட்டாங்கன்னா அவங்க சில நொடிகள் கூட உயிரோட இருக்க முடியாது. கூடவே நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, சாக போறவங்க எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்றீங்க? என்னப்பா நடக்குது? உண்மைதானா? இவ்வளவு கசப்ப என்னால தாங்க முடியல. அந்த விஷத்தின் கசப்பு தான் இது. சில நொடிகளே அது உன் ரத்தத்துல கலக்க போகுது. அப்புறம் உன் மரணம் உறுதியானது. சாகறதுக்கு முன்னாடி அந்த தேச துரோகியோட பேரை சொல்லிட்டு போ. யார் விஜயநகரத்தை தாக்க திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்கிறது? இங்க பாரு, யோசிக்காத. உன்கிட்ட அதிக நேரம் இல்ல. சீக்கிரமா சொல்லிடு, இல்லனா நரகத்துக்கு தான் போய் சேருவேன். இல்ல, நான் நரகத்துக்கு போக விரும்பல. சீக்கிரம் சொல்லு. உன்கிட்ட அதிகப்படியான நேரம் இல்ல. ராமாயா, உண்மையிலேயே மகாராஜாக்கு முன்னாடி அவன் பேரை நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மகாராஜா கிட்ட அவன் பேரை சொல்லு. சீக்கிரம் சொல்லு. அவன் யாரு? அவன் பேரை சொல்லு. மந்திரியார் அவர்களா? அது நீங்க தான் ராமையா. இவர் என்ன சொல்றாரு? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. பண்டித ராமகிருஷ்ணர், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் நரகத்துக்கு போக விரும்பல. அதனால நான் உண்மையதான் சொல்றேன். மகாராஜா, பண்டிதர் அவர்கள் தான் அந்த ஆயுதங்களை, அந்த கிடங்களை இந்த மாதிரி சேகரிச்சு வச்சது. இவரு பக்கத்து ராஜ்யங்களோட இணைஞ்சு நம்மளோட விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்காரு. எழுந்துரு. எதுக்காக இப்படி போய் சொன்ன? மகாராஜா, நான் இவனுக்கு எந்த ஒரு விஷய உருண்டையும் தரல. இவன் பயத்துல மயங்கி போயிருக்கான். மற்றும் இவன் சொன்னது எல்லாமே பொய் தான் மகாராஜா, எல்லாமே பொய். ஆனா சாக போற மனுஷன் பொய் சொல்ல மாட்டான்னு இப்பதானே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்க முகத்திர கிழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவனை நீங்க அடுத்தவங்க மேல பழி போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இவன் மரணத்தின் பயத்தால உண்மையை சொல்லிட்டான். இல்ல மகாராஜா. போதும் பண்டித ராமகிருஷ்ணரே, இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு ஏற்கனவே தகவல் கிடைச்சிருந்தது. நீங்க என்னுடைய ராஜ சிம்மாசனத்தை அடையறதுக்காக மத்த ராஜ்யங்களோட சேர்ந்து எனக்கு எதிரா சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா அத நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களை நான் நம்பாம இருக்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் கிடையாது. ஆனா மகாராஜா, நான் போதும் நிறுத்துங்க. நீங்க என்னுடைய நம்பிக்கையை மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்தோட நம்பிக்கைக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும். நான் கட்டளையிடுற ராஜ துரோக குற்றத்துக்காக நான் உங்களுக்கு மரண தண்டனை வழங்குறேன். இரண்டு நாட்கள் கழிச்சு பண்டித ராமகிருஷ்ணருக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். ஆனா மகாராஜா. வேண்டாம் மகாராணி, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இனி நான் என்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டேன். இது என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் கை காலாவுக்கு தண்டனை வாங்கி தரலான்னு வந்தா அந்த கை கால ஆட்டத்தையே புரட்டி போட்டுட்டானே.
2 நாளைக்கு பிறகு எனக்கு மரண தண்டனை கிடைக்க போகுதா? இப்ப என்ன பண்றது? பாஸ்கர், பாஸ்கர், என்னாச்சு? ஏன் கத்துற? சத்தியமா சொல்லுங்க, ராமையாவும் பாஸ்கரும் ஒரே ஆளா இல்லையா? ஏன் கேக்குற? இன்னும் உங்களுக்கு தெரியாத தேச துரோக குற்றத்துக்காக மகாராஜா ராமையாக்கு மரண தண்டனை வழங்கிட்டாரு. இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் அவரை தூக்கில இட போறாங்களாம். என்ன? சாரதம்மா, பாஸ்கருக்கு என்னாச்சு? எங்க இருக்கான் அவன்? ஐயோ, சிறைச்சாலையில இருக்கான். நீ தானே சொன்ன. என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பாஸ்கரும் ராமையாவும் 2 பேரும் ஒண்ணுதானா? ஆமா, ஒண்ணுதான். அப்படின்னா பாஸ்கருக்கு மரண தண்டனை. பாஸ்கர் 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 எங்க? சாரதா தேவி பாஸ்கர் எங்க? அங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு. பாஸ்கரால மட்டும் தான் அவங்க அப்பாவுக்கு உதவ முடியும். அவன் தூங்கிட்டு இருக்கானா? அங்க அப்பாவுக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கு, இங்க மகன் படுத்து தூங்கிட்டு இருக்கானா? நான் போய் அவனை எழுப்புறேன். ஐயோ, பாஸ்கர், நில்லுங்க. தள்ளுங்க தள்ளுங்க. என் மகனோட தூக்கத்தை நான் யாரையுமே கெடுக்கவே விட மாட்டேன். அட, என்ன பண்றீங்க நீங்க? உங்க மகன் இப்படியே எதுவும் பண்ணாம படுத்து தூங்கிட்டு இருந்தான்னா அப்புறம் உங்க கணவர் நிரந்தரமா படுத்து தூங்க போயிடுவாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.